வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், 2026 தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அட ஆமா, ரொம்ப சிறப்பா இருக்குமாமே. நிறைய புது அனுபவங்களும் வாய்ப்புகளும் வரப்போகுதாம். உங்க புத்திசாலித்தனமும் பகுப்பாய்வு திறனும் எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்திக்க உதவுன்னு சொல்றாங்க. கேட்கவே நல்லா இருக்கு. மனசுல அமைதியும் நிம்மதியும் இருக்கும்னு வேற சொல்லிருக்காங்க. புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தருமாமே. சமூகத்துல மதிப்பும் உயருமா. ஆமா, ஆன்மீகத்துல ஈடுபாடும் அதிகமாகுமா. குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமா நல்லிணக்கமா இருக்குமாமே. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால வீட்ல விசேஷங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தைங்க மூலமா சந்தோஷம் கிடைக்கும்னு கூட எழுதியிருந்தாங்க. புது வரவுகளும் வீட்ல எதிர்பார்க்கலாமாம். ஆமாம், தொழில் வியாபாரமும் செழிக்குமாம். ராகு பகவான் 6ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், முதலீடுகள் லாபம் தரும்னு சொல்றாங்க. போட்டியாளர்கள் எல்லாம் காணாம போயிடுவாங்களாம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அயல் நாட்டு வர்த்தகத்திலையும் லாபம்னு போட்டிருந்துச்சு. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாம் உண்டாம். ஆமா, வெளிநாடு போற வாய்ப்புகளும் கிடைக்குமாம். உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குமாம். நிதிநிலையும் சூப்பரா இருக்குமாம் இந்த வருஷம். குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும், சேமிப்பும் அதிகமாகும். பழைய கடன்கள் எல்லாம் அடைஞ்சு ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்துவாங்கன்னு எழுதிருந்துச்சு. அட, அசையா சொத்துக்கள் வாங்குற வாய்ப்பும் இருக்காம். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. பழைய வியாதிகள் எல்லாம் குணமாகிடும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்துவாங்கன்னு சொல்றாங்க. யோகா தியானம் எல்லாம் செஞ்சு உடம்ப நல்லா பாத்துக்குவாங்களாம். ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுமா. குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமா. படிப்புல சிறப்பா இருப்பாங்க, கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிடைக்கும்னு கூட போட்டிருந்தாங்க. பயண வாய்ப்புகளும் நிறைய இருக்குமாமே. கேது 12ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக பயணங்கள் போவாங்களாம். சொந்தக்காரங்க, நண்பர்களை பார்க்க வெளிப்பயணங்கள், தொழில் சம்பந்தமான பயணங்கள் எல்லாம் லாபமா இருக்குமா. சனி பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதால திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு போட்டிருந்துச்சு. ஆமா, கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அதிகமாகும், பொது வாழ்க்கையில நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்றாங்க. குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த நன்மைகளும் லாபங்களும் கிடைக்குமாம். சமூகத்துல செல்வாக்கும் அதிகமாகும். ராகு 6ஆம் வீட்ல இருக்கிறதால எதிரிகளை வெல்வீங்க, கடன்கள் அடைபடும்னு போட்டிருந்தாங்க. கேது 12ஆம் வீட்ல இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்கலாம், ஆனா ஆன்மீக பயணங்களுக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கும் நல்ல செலவு பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. அடடே, கன்னி ராசிக்காரங்களுக்கு 2026 ஒரு அற்புதமான வருஷமா இருக்க போகுது. புது வாய்ப்புகளையும் சவால்களையும் சமாளிக்க தயாராக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு எதிர்காலம் பிரகாசமா இருக்குமா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே சிறப்பா இருக்குமா போல. இவ்வளவு தகவல்களும் நம்ம கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவை மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.